வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக வலசரவாக்கம் போலீஸார் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க நாத்தாக்கா சீமானை நோக்கி. 27ஆம் தேதி கட்டாயமாக போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். காரணம் நீதிபதியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு. அவர் நினைச்சார் சீமான் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு, இந்த மனுவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு. படித்து பார்த்த வகையில் விஜயலட்சுமியினுடைய வாக்குமூலத்தை கேட்ட வகையில், ஏன்னா போலீஸார் இங்கேருந்து பெங்களூர் போய் வாக்குமூலம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னால் விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையிலையும் மகளிர் போலீஸார் போய் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீதிபதிகிட்ட போட்டு காட்டக்கூடிய சமயத்தில், சீலிட்ட பேக்கை கொடுத்தக்கூடிய சமயத்தில் அவர் ஃபுல்லாக பார்க்குறார், கேட்குறார் வாக்குமூலம் என்ன கான்செப்ட் அப்படின்னு. பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது சுத்தமாகவே தெரியுது. 7 முறை கருக்கலைப்பு செய்தது உறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. மற்றபடி இது ஏதோ ஒரு பஞ்சாயத்தின் மூலமாக பலசரவாக்கம் போலீஸார் மற்ற சீமான் சோன்ஸ் எல்லாம் உட்காந்து பேசி முடிவு எடுத்து விஜயலட்சுமிக்கு விரட்டி விட்டாங்க பெங்களூருக்கு. அது கன்ஃபார்மாக தெரியுது. விரட்டி விட்டது பணம் வாங்கி கொண்டு சென்றாரா, அல்லது அவராக விரட்டலுக்கு உட்பட்டு சென்றாரா, இல்லை அவரே வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டு சென்றாரா அப்படின்னு தெரியல. அன்றைக்கே அது பிரச்சனை தான். ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டார், 6 மாதத்துக்கு இந்த அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. மற்றபடி அனுப்புகிறேன்னு சொல்லி போட்டு அவர் ஒத்துக்கொண்டார். ஒரு பெரிய அமௌண்ட்டை 1 கோடிக்கு வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஒரு விளக்கம் வந்தது. அதன் அடிப்படையில் விஜயலட்சுமி சென்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தாலுமே கூட போலீஸார் ஏன் இதை எடுத்து அதை விசாரிக்கவில்லை, அவர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி நீதிபதி மிகப்பெரிய ஒரு கேள்வி போலீஸாரை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க. போலீஸார் ஏன் விசாரிக்கவில்லை, அவர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் உண்டு இல்லையா? ஆமாம், ஏன்னா இது பாலியல் சம்மந்தப்பட்ட வன்கொடுமை வன்புணர்வு சம்மந்தப்பட்ட விவகாரம். அதனால் இதெல்லாம் ரத்து செய்ய முடியாது. தனிப்பட்ட முறையில் போலீஸாரே உடன்படிப்பட்டு அதை ஏற்பாடு பண்ணி அவர் விசாரிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஆமாம், போலீஸாருக்கும் சீமானுக்கும் ஏதோ ஒரு புரிதலின் வெளிப்பாடா வேறு ஏது வெளிப்பாடா அப்படிங்கிற அவர்களுக்கு தான் தெரியும். இதை நீதிபதி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயலட்சுமியின் வாக்குமூலத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 7 முறை கருக்கலைப்பு செய்தது உண்மை அப்படின்னு நீதிபதி இன்றைக்கி ஊர்ஜனம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த பாலியல் வழக்கை தள்ளுபடி செஞ்சுவிட்டு சீமான் எப்படி மனு தாக்கல் செய்யலாம், அதனால் அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் போலீஸாருக்கு உத்தரவு போட்டாச்சு. அதன் அடிப்படையில் வலசரவாக்கம் போலீஸார் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம், போலீஸ் நிலையம் வர வேண்டும், உங்களை விசாரிக்க வேண்டும். அதுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு விஷயமும் இன்றைக்கி பரவிட்டு வருது. கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி, மகளிர் பாசறை அந்த பொறுப்பில் உள்ளவங்க, நாகப்பட்டினம் மற்றபடி ஏகப்பட்ட இடங்களில் தேர்தலில் நின்றவங்க. இந்த அனைத்து இடங்களையுமே மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். ஒரு கூட்டத்தில் மற்றபடி ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்டவரை காளியம்மாலெல்லாம் ஒரு பிசிறுப்பா தட்டி விடுப்பா அப்படின்னாரு. அந்த ஆடியோவும் இன்றைக்கி வைரலாக போயிட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் காளியம்மாவுக்கு தனிப்பட்ட ஒரு கோபம். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கட்சியை நடத்திக்கிட்டு மற்றபடி சோர்ஸாக போயிட்டுருக்குறோம், இப்படி பிசிறுன்னு சொல்லிட்டாரன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதன் அடிப்படையில் கட்சியை விட்டு விலகக்கூடிய அந்த நிலைப்பாடுக்கு அவர் வந்துட்டார். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாலே வந்துட்டார். அப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவல் வந்தாச்சு. அதை விஜய் கட்சியை நோக்கி, தாவேகாவை நோக்கி காளியம்மாள் சென்று கொண்டிருக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை சந்தித்து சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்தாச்சு. அது இன்னொரு விஷயமாக எப்படி ஊர்ஜிதமாகுது அப்படின்னா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் தூத்துக்குடியில் விசேஷம் வைக்கக்கூடிய சமயத்தில் அதில் மணப்பாடு அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதில் ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்கிறாங்க. பத்திரிக்கை அடித்த வகையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றபடி திமுக பிரமுக எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்ட வகையில் காளியம்மாளையும் கூப்பிட்டுருக்குறாங்க. காளியம்மாளை கூப்பிட்ட வகையில் அப்புறம் அவர் நாத்தாக்காவில் இருந்தார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் பாசறை மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தான் வந்திருக்கணும். ஆனால் இல்லையா, சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
அதுவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி விட்டார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடாக இன்றைக்கி அவங்க அந்த பக்கத்தில் ஒரு தகவல். ஆனால் வந்து எந்த கட்சியிலும் சேர வாய்ப்பு இருக்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அதையெல்லாம் விட காஞ்சிபுர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தவர் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இன்றைக்கி வந்து கட்சியை விட்டு விலகியிருக்கிறார். அதாவது வந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பேர் வந்து ராயப்பன். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது சீமான் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார். அதாவது வந்து சாதியத்தால் கிடைத்த ஓட்டு எனக்கு எழும் தீட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆனால் இன்றைக்கி சாதிய வன்கொடுமை வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பெருக்கெடுத்து போச்சு. அதனால் வந்து கட்சி சம்மந்தப்பட்ட வகையில் எனக்கு திருப்தியற்ற நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லிவிட்டு அறிக்கை வெளியிட்டு அந்த காஞ்சிபுரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து இன்றைக்கி ராயப்பன் வந்து வெளியிட்டார். அப்போ கட்சிக்குள்ளே வந்து சாதிய பாகுபாடு வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட எந்த ஒரு நிர்வாகியுமே வந்து சீமான் வந்து ஒரு பொருட்டாக பார்ப்பதில்லை. ஆமாம், என்னடா அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு கிடையாது. மற்றபடி தான் என்ற ஒரு அகங்காரம், ஆமாம், ஒரு பெரிய ஒரு ஆணவம். அதாவது அதிமுகவில் எடப்பாடி இருக்கிற மாதிரி, எப்போ யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன், ஆமாம் நான் தான் அப்படின்னு எடப்பாடி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கார் பாருங்கள். இப்போ ஒரு மீண்டும் ஒரு பூகம்பம் செங்கோட்டையன் அப்படிங்கிற கான்செப்டில் அது மாதிரி வந்து இங்கே ஏகப்பட்ட பூகம்பம் கிளம்பி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்க்கக்கூடிய சமயம் சீமான் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வந்தாச்சு. ஆமாம், இப்படி ஒரு சூழல் வந்து அந்த கட்சியில் போயிட்டுருக்கு. இதை கேட்டதுக்கு சீமான் சொல்கிறார், இது வந்து காலங்களில் வந்து இலையுதிர் காலத்தை போட்டு எங்கள் கட்சிக்குள் இது வந்து கலையுதிர் காலம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பேச்சு, ஏன்னா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது வந்து எடப்பாடி வந்து சொன்னார் பார்த்தீங்களா, வெள்ளாடும் ஓனாயும் ஒன்றாக இருக்க முடியுமா, துரோகியும் நண்பனும் ஒரு சேர இருக்க முடியுமா. அதுக்கு ஓபிஎஸ் சொன்னார், இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை நிலைப்பாடு. அது மாதிரி வந்து இது ஒரு வார்த்தை நிலைப்பாடாக இன்றைக்கி சீமான் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது கட்சியில் வந்து இது கலையுதிர் காலம், காலத்தில் வந்து இலையுதிர் காலம் இருக்கும் இல்லையா, அதே போல் எங்கள் கட்சியில் வந்து இது கலையுதிர் காலமாக. அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயங்கள், போகிறவங்க போயிட்டே இருக்கலாம், நம்ம இருக்கிறவங்க வச்சு நான் கட்சியை நடத்துவேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் காளியம்மாளே அன்று எவ்வாறு பிசிறு என்று சொன்னாரோ அதே போல் தான் எல்லோரையுமே வந்து சீமான் என்று அனைத்து தொண்டர்களும் பிசிறாக நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் மூலமாக தெரியுது. இது ஒரு கலையுதிர் காலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் விஜயலட்சுமி அதில் கருக்கலைப்பின் பின்விளைவின் காலமா அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி மிக பகிரங்கமாக அதுவும் போயிட்டுருக்கு. எந்த நேரத்தும் சீமான் கைது செய்யப்படலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம். ஏன்னா சீமான் அனுப்பியாச்சு, அதனால் வந்து விசாரணைக்கு பின் கைது, அதுக்கு பின்னால் குற்றப்பத்திரிகை தாக்கல். ஆமாம், அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு அவருக்கு தண்டனை கிடைத்தால் 6 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி போயிட்டு. அப்போ கட்சியை நடத்துவது யார்? இப்போ கட்சி வந்து ஹோகையா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட நிர்வாகி விலகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையில் கோர்ட்டை வந்து உத்தரவு போட்டாங்க. இதெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயங்க. ஆமாம், விஜயலட்சுமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து சீமானுடைய மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம். சும்மா அந்த அம்மா விஜயலட்சுமி வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம், அதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்ட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ இது வந்து அது பல நிர்வாகிகள் வந்து கட்சியை விட்டு விலகு வந்து அது கலையுதிர் காலம். விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையில் இப்படி ஒரு விஷயம் ஏற்கிறது வந்து இது கருக்கலைப்பு சம்மந்தப்பட்ட பின்விளைவின் காலமா அப்படின்னு நம்மளாக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டிதான். அப்போ எப்படி பார்த்தாலுமே சரி, ஆமாம், இந்த பக்கம் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு, இந்த பக்கம் விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட கருக்கலைப்பு, மற்றபடி திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு பின்விளைவு. அப்போ இரண்டுக்கும் இடையில் இன்றைக்கி சீமான் இருக்கார். அதாவது ஒரு பாடல் கண்ணதாசன் ஒரு பாடலில் பேசுவாங்க. ஆமாம், ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கிளைமான். அந்த அழகிய கிளைமானை போல இன்றைக்கு சீமான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆமாம், வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீமான் போகிறாரா, போலீஸார் என்ன செய்கிறார்கள்
ஆமாம், வரும் தகவல் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகிறது. அன்னைக்கு விஜயலட்சுமி புகார் கொடுத்து 2011 அதிமுக ஆட்சி, இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி. திமுகவை நோக்கி தான் இன்றைக்கி ஏகப்பட்ட கணைகளை மற்றபடி பெரியார் நிலைப்பாடு இது வீசிக்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் திமுக சீமான் மீது பழிவாங்க போகிறதா, இல்லை அறிவாலயத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் பேசுகிற மாதிரி அவன் பேச்சையெல்லாம் விடுங்க, அவன்லாம் பேசிக்கிட்டு போகிறான், அவன் பேச்செல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது அப்படின்னு திமுக விட போகிறதா பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.